ஹாய் ஃபேமிலி. தேர்ஸ்டே மார்னிங் எந்திரிக்கிறப்பே பாவக்காய் குழம்பு தான் வைக்கலான்ட்டு நான் வந்தேன் கிச்சனுக்கு. பட் நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து தரேம்மா, கத்திரிக்காய் குழம்பே வச்சிருன்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வறுத்துட்டு இருந்தேன். கத்திரிக்காயும் நல்லா குட்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால நான் ஓகே கத்திரிக்காய் குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வணக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் குழம்பா வைக்கிறீங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு கல் என் பெரிய பையன், சரிடா கத்திரிக்காய் குழம்பு உனக்கு தரலன்னு சொல்லிட்டு அவனுக்காக உருளைக்கிழங்கிய பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி அதே சாப்பாடு போட்டு பரட்டி கொடுத்துடலான்னு சொல்லி அதை பிளான் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் சாப்பிட்ற ஒரே ஃப்ரூட் ஆப்பிள் மட்டும்தான். இப்போ அப்படியே ஹனி தூவி தரனால எப்படியோ ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு வந்துடுறான் மிச்சம் வைக்காமல். ஒரு ஸ்நாக்ஸ் வந்து யாஷ் குட்டிக்கு வந்து சப்போர்ட்டாகவும், ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்பிளும் வந்து பிளான் பண்ணி அது பேக் பண்ணியாச்சு. எப்பயும் கவனி அரிசி கஞ்சியே குடிக்கிறோமே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எனக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோ சட்னி மார்னிங் பண்ணியாச்சு. ஏன்னா அவன் குழம்பு சாப்பிடாம போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு. இவன் நான் தான் ஷர்ட் பட்டன் போடுவேன்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருந்தான். பிடிச்சி டைம் ஆச்சுட்டான்னு இழுத்து அவனுக்கு ஷர்ட் பட்டன்லாம் போட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.